ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக எம்பி தம்பிதுரை செய்தியாளர்களிடம் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இதுவரையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை, இனிமேலும் அது அமையப்போவதில்லை என அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. சென்னையில் அதிமுக எம்பி தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்த போது முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி இல்லை, இனிமேலும் அது நடைபெறப் போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இபிஎஸ் தலைமையில்தான் கூட்டணி அரசு என அமித்ஷா கூறியதாக தகவல் பரவியதற்கு தம்பிதுரை இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அமைச்சரவையில் பாஜக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு பின்னர் பார்க்கலாம் என அமித்ஷா கூறியிருந்தார். பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே கூட்டணி ஆட்சி அல்ல என எடப்பாடி பழனிசாமி நேற்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதிமுக எம்பி தம்பிதுரையும் இதே கருத்தை முன்வைத்து தற்போது பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதே போன்ற ஒரு கருத்து தான், இதுவரைக்கும் தமிழகத்துல கூட்டணி ஆட்சி இல்லை, இனிமேலும் வரப்போவதில்லை அப்படின்ற ஒரு கருத்தை தம்பிதுரை சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார்? கூட்டணி ஆட்சி வரப்போவதில்லை என்று அதிமுக முடிவு செய்ய முடியாது. அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் வேறு என்ன வழி? அதே போல கூட்டணி கட்சிகளிடம் இடப்பங்கீடு செய்து கொள்ளும் போது கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 90 தொகுதி அளவுக்கு பெற்றுவிட்டு அந்த கட்சிகள் எவ்வளவு வெற்றி பெறுகின்றன, அதே போல பிரதான கட்சியான அந்த கட்சி எவ்வளவு வெற்றி பெறுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்திலே கூட்டணி ஆட்சியை அமைப்பதை தவிர்த்து வந்ததே தவிர ஒரு முறை மெஜாரிட்டி பலம் இல்லாமல் காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவுடன் தான் அந்த ஆட்சி நீடித்து வந்தது. அதே நிலை நாளைக்கு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ மீண்டும் ஏற்பட்டால் அப்போது கூட்டணி ஆட்சிக்கு இணங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏனென்றால் முன்பிருந்து காலகட்டம் வேறு, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. முன்பு கலைஞர், செல்வி ஜெயலலிதா போன்ற மகத்தான ஆளுமைகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். அவர்கள் மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் இணக்கமாக பல கட்சிகளோடு பேசி ஆட்சியை நடத்தி வந்தார்கள். இப்போது அப்படி நிலைமை அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற அபிலாஷை ஏற்பட்டிருக்கிறது. அது திமுக அணியில் இருக்கக்கூடிய விசிகாவாக இருந்தாலும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக, பாமக போன்ற கட்சிகளாக இருந்தாலும் 2026 மந்திரி சபையில் இடம்பெறுவோம் என்பதை திரும்ப திரும்ப கூறி வந்திருக்கின்றன. ஆகவே அந்த கட்சிகள் அதை வலியுறுத்த கூடும். அந்த கட்சிகளுடைய தயவு ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு தேவைப்பட்டால் அப்போது கொடுத்துதான் தீர வேண்டும், இல்லாவிட்டால் எதிர்கட்சி வரிசையிலே தான் அமர வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிட்டு திரு தம்பிதுரை பேசியிருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இப்போ கூட்டணி அமைஞ்ச உடனே அடுத்தடுத்து இது போன்ற ஒரு கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இது கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா சார்? இது அதிமுகவுக்குள் கூட்டணி ஆட்சி மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று யாரோ சொன்னதை வைத்துக் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி கூறியிருக்கலாம். ஏனென்றால் திரு செல்லூர் ராஜு, திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தார்கள். ஒரு விஷயத்தை இவர்கள் அடிப்படையில் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சிக்கு முடிவு செய்து கொண்டு 110 தொகுதிகளில் தலா 110 தொகுதிகளில் போட்டியிட்ட போது அந்த தேர்தலில் அந்த கூட்டணி தோல்வியுற்றது. அது கூட்டணி ஆட்சியை மக்கள் நிராகரித்து அளித்த தோல்வி அல்ல. இது அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாத கருத்து. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி கண்ட தோல்வி என்பது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி அநியாயமாக கலைக்கப்பட்டது என்று மக்கள் மத்தியில் எழுந்த கோபத்தின் விளைவே தவிர கூட்டணி ஆட்சி என்ற சித்தாந்தத்தை மக்கள் ஏற்காதது அல்ல. இதை பல அரசியல் விமர்சகர்கள் தவறாக புரிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 1977 ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் திரு சஞ்சய் காந்தியின் தயவில் திமுக அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தது. எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தது அநீதி என்று மக்கள் கருதினார்கள். ஆகவே திமுக அணிக்கு சம்மட்டி அடி கொடுத்தார்கள். ஆகவேதான் அந்த அணி தோல்வியடைந்ததை தவிர கூட்டணி ஆட்சியின் காரணமாக அல்ல. ஆகவே இப்போது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வருகிற தேர்தலில் மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் கூட்டணி ஆட்சி அமைந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. முன்பிருந்த வரலாறு இல்லை, தற்போது நடக்கக்கூடிய இந்த வரக்கூடிய தேர்தலில் அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கும் சாத்தியம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு துரைகருணா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா, சொல்லுங்க.
சார், இப்போ கடந்த சில தினங்களாகவே கூட்டணி ஆட்சி தொடர்பா பல்வேறு விமர்சனங்கள், பேச்சுகள் எழத் தொடங்கிட்டே இருக்கு. நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு தம்பிதுரையும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. கடந்த காலங்களில் இது மாதிரி கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் இருந்ததில்லை, இனியும் வரப்போவதில்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்ப மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் சொல்லும்போது வரக்கூடிய ஆட்கள் அதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சார், உங்களுடைய பார்வை? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இதுவரையிலும் காங்கிரஸ் ஆட்சியிலோ, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளிலோ கூட்டணி என்பது இல்லை என்பது நிதர்சனம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. முதல் தேர்தல் 52ல வந்த போது காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறேன்னு உடனே முதலிங்க ராஜாஜி வந்து அந்த நம்ம ராமசாமி படையாச்சியாரு, மாணிக்கவேல் நாயக்கர் அவங்க கட்சியெல்லாம் கூட இணைச்சிட்டு தான் அந்த கட்சியை கூட்டணி ஆட்சி அல்ல, அது அந்த கட்சியை இணைத்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர், பக்தவத்சல ஆட்சி, அதை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, மக்கள் தொடர்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களாமே தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். 1977 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அமைத்து ஒரு பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி. 77 வட மாநிலங்கள்ல படுதோல்வி அடைந்த இந்திரா காங்கிரஸுக்கு ஒரு 18-20 தொகுதி இங்கதான் கிடைச்சது தமிழ்நாட்டில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தயவால. அப்போ அடுத்த 5-6 மாதங்கள்ல வந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் எடுத்துட்டு வந்ததோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுத்துட்டார். வேண்டாம், காங்கிரஸ் இல்ல, நான் தனித்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ பேரறிஞர் அண்ணாவின் வழியில அந்த ஆட்சியை நான் அமைத்து, தனித்து ஆட்சி அமைத்து நான் அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுதளிச்சிட்டார். 80ல கருணாநிதி வந்து சரண்டர் ஆகி அந்த 50-50 சீட் ஷேரிங் போட்டாங்க. அன்றைக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்கிற அந்த ஒரே வாக்கியத்துல புரட்சி எம்ஜிஆர் ஒரு மகத்தான வெற்றியை மீண்டும் பெற்று ஆட்சி அமைச்சிட்டாரு. அந்த உள்ளடி வேலைகள் நடந்தது, அதை மறுக்க முடியாது. காங்கிரஸ் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றா நமக்கு போதிய இலக்கா கிடைக்காதுன்னு திமுக உள்ளடி வேலை நடந்தது. திமுகவினர் அதிக எம்எல்ஏக்கள் வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் உள்ளடி வேலைகள் நடந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரசும் திமுகவும் பரஸ்பரம் இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. அதன் பிறகு 2006-2011 காலகட்டம் மைனாரிட்டி திமுக ஆட்சி என்று வருகிற பொழுது ஒரு வாய்ப்பு இருந்தது. காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முயற்சி எடுத்திருந்தால், அவங்க வலியுறுத்தி இருந்தால் நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான் நடந்திருக்கும். ஆனால் வெகு சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் அன்றைய திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி டெல்லியை தொடர்பு கொண்டு நாங்க சோனியா காந்தியை சந்திச்சு நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை லெட்டரை வாங்கிட்டு தைலவரம் போய் ராமதாஸ் ஐயாட்டையும் சொல்லி அதை சரிப்படுத்தி வெளியிலிருந்து ஆதரவு என்கிற மாதிரி தான் அந்த 5 ஆண்டுகள் விமர்சனம் இருந்தது. 2006-2011 மைனாரிட்டி திமுக ஆட்சி, மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு தான் அண்ணா திமுக உட்பட பல எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணது. அது உண்மை. இன்றைய சூழல் அதுதான். ஒரு ஆளுமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோ இல்லாத ஒரு சூழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே அங்க இருக்கிற எல்லோருக்குமே இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் இருக்கு. நீங்க கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர் டெல்லிக்கு கடிதம் எழுதுறார். இந்த முறை 2066 கூட்டணி பேசுகிற பொழுது உடன்பாடு அதிக இடங்களை பெற்று கூட்டணி ஆட்சி என்பது ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை டெல்லிக்கு வலியுறுத்துறார். 2 நாளைக்கு முன்னாடி போஸ்டர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. செல்வ பெருந்தகை 2026 துணை முதலமைச்சர் அப்படின்னு போஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க. அப்ப அந்த உணர்வு என்பது அங்க இருக்கு. விசிக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை தொடர்ந்தே சொல்லிட்டு வர்றாங்க. அவங்களுமே சொல்லிட்டு வர்றாங்க. வாய்ப்பு வருகிற பொழுது, சந்தர்ப்பம் வருகிற பொழுது கூட்டணி ஆட்சிக்கு அப்படின்னு. இப்ப இந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் மாதிரியே எல்லாருக்கும் 6-6-6ன்னு அமைதியாக அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கூடுதல் இடங்கள் இப்ப எல்லாமே 2 இலக்கம் கேட்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்கள் கேட்கறது. சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக எங்களுக்கு 2 இலக்கம் வேணும். 2 இலக்கம்னா 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள். அப்படி வர்ற பொழுது என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியல. எனவே அப்படி ஒரு சூழல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பாக்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பது கட்சியின் நிலைப்பாடு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எடப்பாடி சொல்வதோ தம்பீர் சொல்வதோ. ஆனால் சூழல், கால சூழல் என்பது எப்படி மாற்றி அமைக்கும். இப்ப என்டிஏவில் அதிக கட்சி பாமக, தேமுதிக, ஐஜிகே போன்ற பல கட்சிகள் இருக்கு. இதை தாண்டி திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கு, அமமுக அங்க இருக்கு. ஆக இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுக்க வேண்டுமானால் எங்களுக்கு 80-90 தொகுதிகளை ஒதுக்குங்க, நீங்க ஒரு 134-144 நில்லுங்க அப்படின்னு வர்ற பொழுது ஒரு குறைவான இடங்கள், தனி மெஜாரிட்டிக்கு குறைவான இடங்களை வெற்றி பெறுகிற பொழுது கூட்டணி ஆட்சி கட்டாயம் என்று ஆகிவிடும். நிச்சயமாக சார், இது வரைக்கும் இல்ல, ஆனா வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான சூழல் அமையும் பட்சத்துல அது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.